அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள். பெரியாரை பிழையாமை. வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்கார் செறின். தன்மை, தகுதி, பெருமை, மதிப்பு, ஒழுங்கு போன்ற நற்குணங்கள் கொண்ட மேன்மக்களின் சினத்திற்கு ஒருவர் உண்டானால் அவர் எத்தகைய வலிமையால் வாழ்க்கையை மற்றும் வான்போல பெருமைக்குரிய பொருளை வைத்திருந்தாலும் அவற்றுக்கு எப்பயனும் பொருள் இல்லை. அறிவிலே சிறந்த பெரியோர்களை துணையாக பேணிக் கொள்வது சிறப்பு என்ற ஆறுமுக பெருமானே. பொருள் வைத்திருக்கும் ஒருவர் பொருள் இல்லாத ஒருவரிடம், குறிப்பாக அறத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கும் ஒருவரிடம் சென்று பிழைக்கத் தெரியாதவனாக இருக்கிறாயே என்று கூறினால் அது அடுத்தவரின் சினத்தை சம்பாதிப்பது போன்று. இங்கு பாவத்தை சினம் என்று கூறுகின்றார் திருவள்ளுவ பெருமான். எப்போதும் தெய்வ சிந்தனையில் மட்டும் வாழ்ந்தால் போதுமா? தெய்வ சிந்தனையுடன் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையை உணர்ந்து அனுபவித்து வாழ்பவனே வாழ்வை அனுபவிக்கின்றான் என்று பொருள். ஆக்கப்பூர்வம் என்பது முதலில் அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். அறிவின் மூலம் நம்மிடம் உள்ள குறைபாடுகளை உணர்ந்து அதை அகற்ற வேண்டும். அடுத்து உண்மையான அறிவின் மூலம் நமது செயல்பாடுகளை துரத்தல், அதாவது ஆசைகளுக்காகவும் விருப்பத்திற்காகவும் செயல்படாமல் செய்கின்ற கடமைகள் மீதான பற்றை துரத்தல் என்றும் பொருள். பிறப்பு இறப்புக்கு காரணமான கர்மவினை தொடர்ச்சியை நீக்க குருவின் உபதேசத்தை ஏற்க வேண்டும். எதிலும் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் உள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். பயன் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அனுபவத்தின் மூலமே நமது அறிவை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். குரு அருள் பெறுவோம். ஞான அறிவில் வாழ்வோம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.